ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் எப்போறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. செகண்ட் செமஸ்டர், ஃபோர்த்து செமஸ்டர், சிக்ஸ்த்து செமஸ்டர், எயித்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரிசல்ட் எப்படி வரும், எங்களுக்கு தனியாக வருமா இல்லை சேர்ந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷனாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அது மட்டும் ரிசல்ட் நினச்சி பயப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு யார் வந்து ரிசல்ட் நினச்சி பயப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் எப்படி இருந்தாலும் ஒரு 2 அல்ல 3 கொஷின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் வந்திருக்கும். ஸோ அதனால் அது ரிலேட்டடாக நீங்கள் கண்டிப்பாக நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க. அது போக இருக்கிற பேலன்ஸ் கொஷின் நீங்கள் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க. எந்த கொஷினையும் அவாய்ட் பண்ணாமல் 100 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கனாலே மோஸ்ட்லி தியரி பேப்பர்னால் கண்டிப்பாக உங்களால் வந்து ஈஸியாக பாஸ் ஆக முடியும். அதுபோக உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்னாலும் நம்ம சொன்ன அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் எழுதிங்கன்னா மோஸ்ட்லி உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். யாரும் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் நீங்கள் எக்ஸாம் நல்லா பண்ணலன்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கே தெரியாமல் ஒரு சில இடத்துல நீங்கள் நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மூவியில் நீங்கள் லாஸ்ட்டு கிளைமேக்ஸை வச்சு தான் ஒரு படத்தை டிசைட் பண்ணுவீங்க. இப்போது படம் ஃபஸ்ட்லேருந்தே நல்லா போகாமல் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டாக கொண்டு வந்து நல்லா முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த படமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பீங்க. அதே மாதிரி தான் உங்களோட பேப்பர்லேயுமே வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதியிருப்பீங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் வந்து சொதப்பியிருக்க மாதிரி தெரியும். ஒரு 4 கொஷின் லாஸ்ட் நீங்கள் நல்லாவே எழுதலை அப்படின்னா டோட்டலாகவே நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதான் பண்ணுறது. ஆனால் நீங்கள் நல்லா தான் எழுதியிருப்பீங்க. நம்மளுக்கு தான் வந்து ஒரு ஆர்டராக கரெக்டாக நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு இருக்கைக்கும் மார்க் வரும். லாஸ்ட் நீங்கள் அப்ரோச் பண்ணதுக்கு அட்டன் பண்ணதுனால ஏதாச்சும் கொஞ்சம் மார்க்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் யாரும் வந்து ஃபீல் பண்ணாங்க, கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வரும் எல்லாருக்குமே. ஸோ இப்போ ரிசல்ட் எப்படி வரும், தனியாக வருமா இல்லை சேர்ந்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி 2 விதமாக பப்ளிஷ் பண்ண சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரு ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 8th செமஸ்டரில் பேப்பர் எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிருக்கலாம். உங்களுக்கு 8th செமஸ்டருக்குரிய பேப்பர் எழுதுனது மட்டும் ரிசல்ட்டாக பப்ளிஷ் பண்ணலாம். அது எப்படி பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா ஏப்ரல் மே 2025 8th செமஸ்டர் ரிசல்ட் பப்ளிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலாம். அதை பேஸ் 1 கூட நம்ம வச்சுக்கலாம். மோஸ்ட்லி அதை 8th செமஸ்டர்னு சொல்லி தனியாக பப்ளிஷ் பண்ண சான்ஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் செமஸ்டர், 4th செமஸ்டர், 6th செமஸ்டர், 8th செமஸ்டர், 8th செமஸ்டர்லே 7th செமஸ்டர் வரைக்கும் ஏதாச்சும் அரியர் வச்சிருந்தீங்கன்னா அந்த ரிசல்ட் உங்கள் ஜூனியர்ஸ் கூட ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண சான்சஸ் இருக்குது. 2 விதமாக இருக்குது. இந்த 2வது விதம் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பேஸ் 1 அதாவது ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 8th செமஸ்டரில் மட்டும் நீங்கள் அந்த பேப்பருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா அதை நான் ஆல்ரெடி டேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி இதெல்லாமே ப்ரீவியஸ் இயரில், அதாவது உங்களோட பாஸ்ட்டு இயரில் வந்து பப்ளிஷ் பண்ணதை வச்சு தான் நான் கிஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் எல்லாம் கொஞ்சம் லேட்டாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணுறதுனால இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டேட்டோட கொஞ்சம் சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ண சான்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ராஜெக்ட் ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதிலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்ஸ்லாம் பப்ளிஷ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. மே 25க்குள்ளே எங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ்லாம் முடிஞ்சு, அதுக்குள்ளே எங்களுக்கு ஜூன் 25ல பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டேட் எல்லாமே அஃபீஷியலாக இதுக்கு முன்னாடி எப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களோ அதுதான். அதே மாதிரி அது ரெகுலேஷன் 2017 அப்படிங்கிறனால அவங்களுக்கு 8th செமஸ்டரில் ஒரு பேப்பர் இருந்திருக்கும். உங்கள் ரெகுலேஷன் 2021ல் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் கிடையாது. அது பேப்பர் எடுத்து எழுதுறவங்களுக்கு மட்டும்தான் இப்போ பேப்பர் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருப்பீங்க. ஸோ பேஸ் 1 அதாவது உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா 8th செமஸ்டரில் பேப்பர் மட்டும் எழுதிங்க வித்தவுட் அரியர்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி டேட்ஸ் கொடுத்துருப்பேன். ஆனால் இதை பற்றி நான் பேச வரும்போது அவ்வளோவா உங்களுக்கு டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். என்னோட கெஸ்ஸிங் படி வரலாம் அப்படின்னா ஜூலை 25 நீங்கள் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ரிசல்ட் கரெக்டாக 1 மந்தில் பப்ளிஷ் பண்ணாங்க. இந்த டேட்டுமே நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதாவது எப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் முடிகிறதுலேருந்து ஒரு 1 மந்தில் கரெக்டாக வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது நான் உங்களுக்கு கரெக்டாக 2023, 2024, 2025 3 வருஷத்துமே கம்பேர் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். ஸோ அது எல்லாமே எப்படி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா வரலாம். மோஸ்ட்லி இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் உங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். இது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இது எல்லாமே நான் பாஸ்ட்டாக உங்களுக்கு பப்ளிஷ் பண்ண ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் செமஸ்டர், 4th செமஸ்டர், 6th செமஸ்டர், அது போக 8th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 7th செமஸ்டர் வரைக்கும் ஏதாச்சும் அரியர் இருந்துச்சுன்னா அந்த ரிசல்ட்டெல்லாம் உங்கள் ஜூனியர்ஸ் கூட தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது கூடிய ரிசல்ட் வந்து எப்போ இருக்கலாம், அதாவது இது பேஸ் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ எப்போ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மே 2024 கம்பேர் பண்ணி நான் சொல்லியிருக்கேன். ஏப்ரல் மே 2025 எந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் டேட்ஸ் தான் என்னோட ப்ரிடிக்ட் பண்ணதை வச்சு நான் சொல்லியிருக்கேன். இந்த டேட்டில் வரலாம். மேக்ஸிமம் இதுக்கு முன்னாடி கூட சீக்கிரமாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே ரெகுலேஷன் 2017 கம்பேர் பண்ணி எடுத்திருக்கோம். அவங்களுக்கு 8th செமஸ்டரில் ஒரு பேப்பர் இருந்தனால அதுக்கும் வேல்யூஷன் போய் கொஞ்சம் லேட்டாக இருக்கலாம். இந்த டைம் 8th செமஸ்டர் ப்ராஜெக்ட் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெகுலேஷன் 2017 அதாவது ஏப்ரல் மே 2024 பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஜூலை 30 கம்ப்ளீட் ஆச்சு. ரிசல்ட் வந்து செப்டம்பர் 27 தான் பப்ளிஷ் பண்ணாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அதாவது அவங்க ஜூனியர்ஸ் கூட சேர்ந்து அந்த அரியர்ஸ் வச்சிருக்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட் பப்ளிஷ் ஆனது. ஸோ இதுக்கு நான் கட்டினது வந்து டோட்டலாக அரியர்ஸே இல்லாமல் ரிசல்ட் பப்ளிஷ் ஆனது. ஸோ அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கும், இது கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கும் பேஸ் 2 வந்து. ஸோ ஃபோட்டோ காப்பி வந்து October 3 தான் லாஸ்ட் எண்டு சொன்னாங்க. ரீவேல்யூஷன் November 20 ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. ரிவ்யூக்கு December 17 ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறது வந்து அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுலேருந்து ஆஃப்டர் 15 days ஒர்க்கிங் டேஸ் வச்சு பார்க்குறப்போ October 22க்கு மேலே நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இதை வச்சு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற என்னோட ஒப்பீனியன் படி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மே 2025 உங்களுக்கு July 5, அதாவது ஓவராலாக எக்ஸாம்ஸ் வந்து July 5 தான் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா September 5 ரிசல்ட் பப்ளிஷ் ஆகலாம். இது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா July 5 அதாவது போன டைம் வந்து ஒரு 59 daysக்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்ராக்சிமேட்டாக மோஸ்ட்லி உங்களுக்கு ஃப்ரைடே ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறனால September 5 வந்து வச்சுக்கலாம். இல்லைனா September 12 பப்ளிஷ் ஆகலாம். இல்லை மோஸ்ட்லி வந்து நடுவில் கூட திடீர்னு பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தோன்னா September 8 கூட இருக்கலாம். ஸோ இந்த September 2nd வீக்குள்ளே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகலாம். இது போன டைமை கம்பேர் பண்ணுறப்போ இந்த டைம் வந்து ரொம்ப அதிகமாகாது. ஸோ ஒரு சில டைம் ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் வரலாம், அது ரேர் தான். மோஸ்ட்லி September 1st week ஆர் 2nd வீக்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன். ஏன்னா நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த டேட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி லாஸ்ட் டேட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்தந்த டேட்டை வச்சு இப்போ நம்ம September 5 இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேபி வந்து September 10க்குள்ளே உங்களுக்கு அந்த ஃபோட்டோ காப்பி எண்ட் ஆகிற டைம் இருக்கலாம். அந்த மாதிரி 11, 12 வச்சுக்கோங்க. ஸோ ரீவேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் October 20 or 24க்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு எக்ஸ்பெக்டட் டேட்ஸ் தான். ஸோ அந்த டேட்ஸில் இருந்தால் நம்ம இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நான் இப்போதைக்கு September 5 September 12க்குள்ளே அதை வச்சு கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு November 17 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரிசல்ட் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகுது. ஸோ அந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறது ஒரு 15 days ஒர்க்கிங் டே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா September 26 உங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்திருக்க ஒரு இது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி நான் எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அதில் கொடுத்துருக்க எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டேட்ஸ் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.